I know that. Okay. Okay. நீங்க வந்து முதல் கேள்வி ஆனந்த் கிட்ட கேக்குறீங்க. ஆமா. ரெண்டாவது கேள்வியும் ஆனந்த் கிட்ட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இல்லை இல்லை. இப்போ இப்படி வைங்களேன், உங்ககிட்ட ஒரு சில்வர் காயின் இருக்கு, ஒரு பிரான்ஸ் காயின் இருக்கு. உங்களுக்கு ஆனந்த் சாருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகுது. அவர் சில்வர் காயினை கொடுத்துட்டு அதை ஆன்சர் பண்றார். அது ரைட்டா இருக்கும், தப்பா இருக்கும். ஓகே, போயிடுச்சு, சரியா போச்சு. அவர் தப்பா ஆன்சர் சொன்னார்னா நெக்ஸ்ட் சித்ரா பிரபாகர் மேடம் வில் கெட் தி சான்ஸ். அவங்களும் தப்பா சொன்னா சித்ரா சங்கர் வில் கெட் தி சான்ஸ். இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி செகண்ட் ரீபவுண்டில் சொல்றவங்க அவங்க கிட்ட இருக்கிற சில்வர் காயினை கொடுத்துட்டு சொல்லணும். ஸோ யூ வில் ஹாவ் 2 coins. You can use it to answer questions. If it is the first question put to you, you get 2 marks. If it is passed from somebody, you get 1 mark. இவ்வளவுதான். This is the pattern. Okay. நான் கேட்ட கேள்வியே வேற. ஆன்லைன்ல இல்ல, நீங்க each person will be able to answer only 2 questions. Thrown to whom? 1 minute. I am telling you, each person will have an opportunity to answer only 2 questions. One on his own question, the other on a rebound. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் he goes and sits in the audience till the next round starts. Okay. அப்போ alphabetical orderல தான் ஒரிஜினல் क्वेश्चंसும் வரும், ரீபவுண்டும் வரும். ஓகே. இப்போ சில்வர் காயின் எங்க இது பண்ண முடியும் ஆன்லைன்ல? சில்வர் காயின் இல்ல ரைட், இது இல்ல, ஒரு இல்ல புரிதலுக்காக சொல்றேன். ஓகே, அது யூ வில் ரிசீவ் இட். ரைட். அஸ்வதி, நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போடுங்க. ஆனந்த் குமார் சாருக்கு இந்த क्वेश्चन. ஓகே. ஆக்சுவலா அஸ்வதி, டிக்னிட்டி அண்ணா நகர்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல அனுப்பிச்சிருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் நேம் வந்தனான்னு இருக்கு. இல்ல மேம், இல்ல சார் அட்டெண்டன்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ராமன் சார் காமிச்சிருக்கேன். சோ ராமன் சார், ஓகே ஃபைன் சாரி, ஐ டோன்ட் நோ. ராமன் சார் ஹலோ. ஓகே, for your information I will quickly read the list so that you will be prepared. ஆனந்த் குமார் சார், சாரும் மாடமே முட்டுறேன், நான் பேர் மாத்திரம் சொல்றேன். திருவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தகுமார், சித்ரா பிரபாகரன், சித்ரா சங்கர், ஜெயா ஆர்கே, காஞ்சனா, காசி விஸ்வநாதன், கலா பாலாஜி, கலாவதி, லதா, மோகன் கிருஷ்ணன், பிரபாகரன், ரகுபதி, ராஜேஸ்வரி வெங்கட்ராமன், சசி ரே, ஸ்ரீனிவாசன், சுரேஷ், திரிவேணி, உமா ஜெயராமன், வந்தனா and last Yamuna. Okay, there are 20 names. அவ்வளவுதான் விஷயம். Now the first question will be flashed and it goes to Mr. Anand Kumar for answering. If he answers, he gets 2 points. If it goes to anybody else, they get 1 point. Okay, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் பர்சன் ஆன்சர் பண்ணியாச்சுன்னா அவங்கள்ட்ட அடுத்த क्वेश्चन கேட்பீங்க. அப்படியே இல்ல இல்ல இல்ல, அவங்க கிட்ட இல்ல, அப்புறமும் ஆல்பபெட்டிக்கல் ஆடலாம். ராமன் சார், இப்போ சித்ரா சங்கர் மேம், அப்புறமா ஜெயா ஆர்கே மேம், இவங்க சில பேர் வந்து வரல, மோகன் கிருஷ்ணன் சார் எல்லாம் வரல. ஓகே, delete பண்ணிடுங்க. ஓஹோ, சரி, ரைட். ஓகே, நான் அந்த பேர் சொன்னா நீங்க delete பண்ணி அது deleted name சொல்லுங்க. we will go to the next name or read from your list. First question to Mr. Anand. சார் ஒரே நிமிஷம். ஆடியன்ஸ் கிட்ட ஏதாவது क्वेश्चन இருக்கா? திரிவேணி மேம், உங்க வீடியோ ஆன் பண்றீங்களா? எல்லாரும் ஆடியன்ஸ் தான் சார். Everybody gets a question. வேணா பாஸ் பண்ணலாம், தெரியலன்னா பாஸ், அவ்வளவுதான். ஆடியன்ஸ் தனியா கிடையாது, எல்லாரும் ஆக்டர்ஸ் தான். All are heroes. Good evening everyone. So all the best. Let's start the quiz. So உங்களுக்கு ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணியாச்சு. ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொல்லுவாங்க. சார் क्वेश्चन கேட்பாங்க. இங்க டைமர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மார்க்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. வீடியோ ஆன் பண்ணலன்னா கண்டிப்பா क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. வீடியோ ஆன் ஆக மாட்டேங்கிறது மெரிட்டா. நாம அப்ப நாங்க கேட்க முடியாது. அந்த ரூல் எல்லாருக்கும் ஒண்ணு தான் மேம். கேட்க முடியாது மேம். என்ன பண்ண தெரியல. ப்ராப்ளம் இருக்கு அந்த இதுல என்ன பண்ண முடியும்? யாராவது பேரன் பேத்தியை கேட்டு சரி பண்ண சொல்லுங்க. யாருமே
அது யாருமே கொஞ்சம் இல்ல பாருங்க பக்கத்துல. மேம். உங்களது வந்து திருவேணி டீ தான் மேம். கொஞ்சம் டைம் இருக்கு, அதுக்குள்ள அதை இல்லம்மா, ஏதாவது பண்ண இல்ல அது முடியுமான்னு சொல்லி சொல்றது பார்த்துட்டு வீடியோ ஆன் இல்ல, பண்ணுங்க. உங்க டீம் தான் எனக்கு பண்ணணும்னு சொல்லுது. அனேபிள் டு அக்சஸ் அந்த ஜூம் காரங்களை பண்ண சொல்லுன்னு வருது மெசேஜ். இல்ல இல்ல, இட் இஸ் நாட் ஜூம் காரங்க, நம்ம Host. ஜூம் செட்டிங்ஸ், உங்க ஜூம் செட்டிங்ஸ். ஓகே, இப்ப வருதா? unable to access camera, please allow Zoom workplace to access your camera from device settings. யா, you accept, you permit Zoom to access the camera ன்னு அர்த்தம் அதுக்கு. allow Zoom அர்த்தம் இல்ல. Zoom is not allow, you have to allow Zoom. என்ன பண்ணும் தெரியல போ. அப்ப நான் வரல, எனக்கு என்ன பண்ணும் தெரியலடா. தெரியல சார். என்னுடைய என் சஜஷன் கேட்டா திரிவேணி மடத்துக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம், பரவாயில்ல. சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்றீங்களா ரமன் சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க. கேள்வியை ஃபிளாஷ் பண்றீங்களா? அவங்க வீடியோ எப்படி பண்றீங்க சார் யாருக்குமே எக்ஸெப்ஷன் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான். சோ அத ஃபாலோ பண்ணலனா நம்ம அதுக்கு என்னமோ பண்ண முடியும். Out with the questions then. Mr. Anand, to answer this question. Who was the only Vanara who could understand all the three world's languages? only Varana. Vanara, not Varana. Vanara. Hanuman. Hanuman. Hanuman is the answer. Enna computer ji? Ashwati ji. Hanuman. Well done, sir. 2 points. Oh, I have to go to find the next person now. Chitra Prabhakaran, next question. சாரி சார், அவங்க வரல. வேற நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். Chitra Shankar. Chitra Shankar. வீடியோ ஆன் நான் சொல்றேன் மேம். நெக்ஸ்ட் இஸ் காஞ்சனா. நான் சொல்றேன் கிடையாது, உங்களை கூப்பிட்டாதான் சொல்லணும். யாரா இருந்தாலும் ப்ளீஸ் ஆன்சர் when your name is called. ஓகே, நெக்ஸ்ட் காஞ்சனா மேம். வீடியோ ஆன் பண்ணுங்க மேம். என்னாச்சு? சித்ரா சங்கர் இல்லையா? இல்ல சார், சித்ரா சங்கர் மேம், ஜெயா ஆர்கே மேம் இல்ல. காஞ்சனா மேம் வீடியோ ஆன் பண்ணுங்க. காஞ்சனா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். நான் இப்பதான் வந்தேன். நானு இதுக்கு முன்னாடி क्वेश्चन பரவாயில்ல, போயிட்டேன். ஒரு क्वेश्चन தான் போயிருக்கு. வாட் கர்ஸ் did King Dasharatha receive that eventually caused his death? தமிழ்ல உதர சொல்லுங்க. தசரதன் என்ன சாபம் பெற்றான், அது அவனுடைய மரணத்திற்கே காரணமாக இருந்தது? இவகிட்ட 2 வரம் வாங்கினான்ல, கிட்ட 2 வரத்துல ஒரு வரத்துல வரம் இல்ல சாபம், வரம் இல்லை சாபம். தெரியல. தசரதன் பெற்ற சாபம் அவன மரணத்தில் முடிந்தது. அது என்ன சாபம் தெரியவில்லை. ஓகே, question goes back to Anand sir because he is in the top list. He has a chance to answer this question. ஓ, ஆன்சர் அதுக்குள்ள போடக்கூடாது. ஆன்சர் வந்துருது அது இல்லையா? அதான் நான் சொன்னேன் அது செய்யக்கூடாதுன்ட்டு. ஆல் ரைட், so nobody gets any score, no rebound. அஸ்வதி, இந்த ஆன்சர் வராம பாத்துக்கங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, சாரி சார் மை மிஸ்டேக் சார். ஓகே சார், ஓகே. இது நடக்கும், அதான் இது நடக்கும்னு நான் முந்தைய ஊகிச்சிட்டேன் பாருங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. ஓகே, இப்போ காஞ்சனா சான்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. காசி விஸ்வநாதன் சார் இருக்காரா சார்? நெக்ஸ்ட் வந்து கலா பாலாஜி மேம். சார் எனக்கு சான்ஸ் கிடையாதா சார்? அவங்க ஆன்சர் போட்டுட்டாங்க, அதனால அந்த क्वेश्चन வந்து இதாயிடுச்சு. சோ அடுத்து வந்து உங்களுக்கு இப்ப கலா பாலாஜி உங்களோட क्वेश्चन. அடுத்த ரீபவுண்ட் உங்களுக்கு வரும் சார். நெக்ஸ்ட் ரீபவுண்ட் யூ வில் கெட். அதான் போட்டாங்களே அஸ்வதி, ஆன்சரை போடுங்க. அதாவது இந்த சிரவணன் ஒரு பையன் போய் அப்பா அம்மாவுக்கு இது தண்ணி கொண்டு வர போறான். அப்போ வந்து தசரதன்
அந்த தண்ணி மொழ்ற சத்தத்தை கேட்டு ஒரு அம்பு விட்டு அந்த பையனை சாகடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஐயோ எங்க அப்பா அம்மா விட்டு போறேனேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செத்து போன அப்புறம் அவன் வந்து இப்போ தசரதன் அந்த இது கொடுக்கும்போது அந்த கண் தெரியாத அப்பா அம்மா எங்களை மாதிரி நீயும் உன் புத்திரனை பிரிந்து வருத்தப்படுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க. அதை கேட்டோம்னா தசரதனுக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்? அவனுக்கு புத்திரர்களே இல்லை அந்த சமயத்துல. அப்பாடா இந்த சாபம் பலிக்கவாவது நான் எனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் அப்படிங்கிறது ராமாயணத்துல ஒரு ஒரு அம்சம். நன்றி. ஓகே, கேள்விப்பட்டதுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதை தேங்க்யூ மேம். இங்க டிஸ்கஷன்லாம் வேண்டாம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலா பாலாஜி மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் காஞ்சனா ஆச்சு. காசி விஸ்வநாதன் சார் இருக்காரா? காஷ் விஸ்வநாதன் சார் இல்ல சார், அதனால கலா பாலாஜி மேம் இருக்காங்க சார், ரெடியா இருக்காங்க. கலா பாலாஜி சொல்லுங்க. இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க சார். ரைட், கொஸ்டின் ஃபிளாஷ் பண்ணுங்க. ராவணனின் அம்மா யார்? அந்த அம்மா பெற்ற ஸ்பெஷல் வரம் என்ன? ஒரு கார்ல வேணும் சார், வாய்ஸ் போயிடுச்சு. ராவணனின் தாயார் பெயர் என்ன? அவர் பெற்ற விசேஷ வரம் யாது? தெரியாது சார், பாஸ். பாஸ். Now Anand sir gets the first chance to answer this question on rebound. Anand sir. தெரியல சார். தெரியல. Question passes to Kanchana. ராவணன் பாஸ். கலாவுக்கு தான் தெரியல. அடுத்த நபர் யார் நம்ம லிஸ்ட்ல? கலாவுக்கு அப்புறம் கலாவதி. கலாவதி மேடம். ஆன்சர் தெரியலைங்க சார் எனக்கு. ஆன்சர் தெரியவில்லை. ஓகே, இவங்களுக்கு ஏற்கனவே தெரியல. ரைட்டு, அடுத்தது லதா. லதா லதா மோகன். நான் கூப்பிடுறேன் சார் யார் ஆன்சர் சொல்லணும்ன்றது. சோ பிரபாகரன் சார், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா சார்? ரகுபதி பிரபாகரன் சார். ரகுபதி சார். 1 minute அஸ்வதி, டோன்ட் ரஷ். பிரபாகரன் சார் தெரியாதுன்னு சொன்னா அவருடைய அந்த ரீபவுண்ட் இனிமே அவருக்கு வராது. ஓகே, சரியா போச்சு. ரகுபதி டிசிஆர். இல்லை. ஓகே, சொல்லலாமா? வேண்டாம், உங்க சான்ஸ் வரும்போது சொல்லுங்க. ராஜேஸ்வரி வெங்கட்ராமன். ராவணனோட அம்மா யாரு? ராவணோட அம்மா தெரியாது. அந்த சிக்னிஃபிகண்ட் பூன், இந்த பூன் நினைக்கிறேன். இந்த ராவண வந்து இதுலயும் சாகடிக்க முடியாது. கரெக்டா? எதாலையும் சாகடிக்க முடியாது. முதல்ல நோ கொஸ்டின் ஆன்சர் பார்ஷியலா ஆன்சர் பண்ணக்கூடாது. உங்க ரீபவுண்ட் சான்ஸ் போயிடுச்சு. ஓகே, சசி ரே இருக்காங்களா? இல்ல சார். சீனிவாசன். இல்ல சார். சுரேஷ் இருக்காங்க சார். சுரேஷ் சார் சொல்லுங்க. ராவணனின் அம்மா, அவள் பெற்ற வரம். கைகேசி. நோ, இல்லை. ராங் ஆன்சர். ஓகே, திரிவேணி மேடம் சொல்லுங்க பார்க்கலாம். ராவணனுடைய அம்மா யாரு? கைகேசி. கைகேசியா? கைகேசி சார், ஆன்சர் கரெக்ட் தான். சுரேஷ் சார் கரெக்ட்டா சொல்லிருக்காரு. கைகேசி. கைகேயோ? கைகேசி. சாரி சரியா கேட்கல நான். ஆன்சர் ஃபிளாஷ் பண்ணுங்க. சார் கரெக்ட்டா சொல்லிருக்காரு. ஆன்சர் ஃபிளாஷ் பண்ணுங்க. கைகேசி சார் ஒரு நிமிஷம். ரைட், ஓகே. இவங்க செகண்ட் பார்ட் ஆன்சர் பண்ணல. எனிவே we will give you that 1 point, sir. Suresh gets 1 point on rebound. Okay, Anand sir gets 2 points on original question. ராமன் சார்.
வேற யாரும்? நிமிஷம் சார், ராமன் சார். சார் சார் நீங்க இந்த ஆப்ஷன் எனக்கு கொடுக்கலையே ராமன் பிரதர். ஆமா, உங்க சான்ஸ் வரும்போது தான் வரும். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். மேம் கொஞ்சம் கவனிங்க, இது ஆன்லைன் குவிஸ் போகுது. இங்க வந்து ஒருத்தர் ஆன்சர் சொல்லும்போது அது தப்புன்னு நீங்க யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி என் சான்ஸ் ஏன் வரலன்னு கேட்காதீங்க. இது வந்து லைனா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சான்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ கொஞ்சம் நிதானமா நம்ம விளையாடலாம், ஒன்னும் அவசரம் கிடையாது. சோ அகைன் சொல்றேன், நான் பேர் கூப்பிடுறேன் சார். வீடியோ ஆன் பண்ணலன்னா நான் அவங்கள சொல்லல சார். நான் சொல்லும் போது நீங்க உங்களுக்கு அங்க மார்க்ஸ் போட்டுருங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எவ்ரி டைம் இட் ஷுட் நாட் ரிப்பீட் வித் ஆனந்த் பிகாஸ் ஆமா அதே மாதிரி இன்னமே ஆனந்துக்கு சான்ஸ் வராது. இன்னமே ஆனந்துக்கு சான்ஸ் வராது சார். ரத்னராமன் சார் ஒரு ஓகே. இப்போ வந்து செகண்ட் சான்சஸ் ரைட். ஓகே, அப்படி பண்ணீங்கன்னா ஆனந்துக்கு ஒரு சான்ஸ் அப்புறம் வரும் சார். ரைட். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது சார் யாருக்கு வருது அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட். ஓகே, ஆல் ரைட். கலாவதி மேமோட क्वेश्चंस சார். क्वेश्चन प्लीज. பிரம்மரிஷி ஆவதற்கு முன்னால் விஸ்வாமித்திரர் என்னவாக இருந்தார்? கலாவதி சொல்லுங்க. அவரு நாட்டு அந்த ராஜா சார், அதுக்கப்புறம் தான் ரிஷி ஆனார். கரெக்ட். அப்ப அவருடைய ரைட் ஆன்சர் சரியான்னு சொல்லுங்க. அப்ப மெரிட்டா நீங்க உங்க ஆன்சர் ஸ்டோர் பண்ணிருக்கிற ஆன்சர். சத்ரியா கிங், அவர் பேர் கௌசிகர் அப்படின்னு பேர். ஓகே, மிகவும் சரி. 2 பாயிண்ட். ஆனந்த் சார் 2 பாயிண்ட், கலாவதி 2 பாயிண்ட், சுரேஷ் ரீபவுண்ட்ல 1 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பர்சன். லதா மேம் இல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து பிரபாகரன் சார். பிரபாகரன் சார். Original question. Why was Hanuman unable to recognize his own strength before the Lanka leap? அனுமான் லங்கைக்கு கடலை தாண்டி செல்வதற்கு முன்னால் தன் பலத்தை ஏன் உணரவில்லை? பிரபாகரன் சார். தெரியல சார். தெரியவில்லை. அப்புறம் ரீபவுண்ட் யாருக்கு போகுது? ரகுபதி சாருக்கு போகுது. TCR. Something I can't remember, but he was told that his own strength he will not be knowing till he gets Rama's this or something like that. It is there. He will not know his strength. அதான் ஏன்னு கேக்குறாங்க. Why he was not able to recognize his own strength. நம்ம நெக்ஸ்ட் பர்சனுக்கு போயிடலாம் சார். ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம். அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு தெரியும், பட் ராமனோட அருள் கிடைச்ச பிறகு அவர் அது யூஸ் பண்ணினார். அது அவருக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சு. இல்லை. இல்ல, பிரம்மாவோட ஒரு வரம் கொடுத்திருக்காங்க, உன்னோட படம் வந்து உனக்கு மறந்து போயிடும், மத்தவங்க சொன்னதா தெரியும். ஓகே, யமுனா மேம். மேம் மத்தவங்க ராங் ரைட் சொல்லாதீங்க. யமுனா மேம் ஆன்சர் பண்ணலாமா? அவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தார். அதனால அந்த ரிஷிகள் வந்து அவரை சபிச்சுட்டாங்க. அப்புறம் அத சாப நிவர்த்தி வந்து பிரம்மா சொல்லுவாரு, நீ ராமனை பார்க்கும்போது உன்னுடைய இந்த சாபம் வந்து நீங்கிடும் அப்படின்னாரு. இல்ல இல்ல, சரியல்ல. உன் பலத்தை உனக்கு தானே தெரியாது, வேற யாராவது சொன்னாதான் தெரியும்.
அப்படின்னு சொன்னேன். என்னோட வீடியோ தெரியுதா? என்ன பேர்ல இருக்கீங்க மேம்? கேசரியம் வருது. ஏன் தான் அப்படி வருதோ? கேசரியம்@gmail.comனு வருது. ஒரே ஒரு நிமிஷம் மேம். ஏன் தான் வரலன்னு தெரியல. இன்னைக்கு பார்த்து படுத்துதுப்பா. கேசரின்னு ஒண்ணுமே தெரியல. அந்த ஆன்சர் பாதி கரெக்டா? பாதி ரிஷிகளுக்கு கரெக்ட். ரொம்ப பாதி கரெக்ட். தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா அந்த கேசரின்னு இருக்கா ஏதாவது? நீங்க போட்டுருங்க, அவர்கிட்ட கேட்டு போட்டுருங்க. வருது கரெக்டா தானே இருக்கு யமுனா மேடம்? யாராவது ரிமைண்ட் எனக்கு நான் சொல்ல வேண்டாமா? நான் எதுவுமே சொல்ல வேண்டாமா? யாரு? நீங்க சொல்லுவீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து பவுன்ஸ் क्वेश्चंस. ஓகே, இப்போ யமுனா மேம்க்கு மார்க். யமுனா மேம்க்கு மார்க் சார். ஆமா, ஹாஃப் மார்க். half mark, 1 mark. 1 mark. ஓகே. நவ ரகுபதி சார். எனக்குல வரணும் क्वेश्चन. வரும். ஆமா, நான் அதான் சொன்னேன் ஆல்பபெடிக்கலா ஆரம்பத்துல இருந்து வரலான்ட்டு. மெரிட்டா வாஸ் நாட் அக்ரியிங் ஃபார் தட். ராவணாக்கு முன்னாடி லங்காவா? ஆன்சர் இந்த பாருங்க, இப்படி ஆன்சரை ஃபிளாஷ் பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. சரி, இல்ல क्वेश्चन மாத்தியாச்சு, அதுக்கு தான். Name of the bird who attempted to save this ஜடாயு. ஈஸியா போடு. ஜடாயு. ஜடாயு. சார், ரகுபதி சாருக்கு क्वेश्चन படிங்க. ஜடாயு. What was the name of ஆன்சரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? ஜடாயு. ஓகே. யாரோ ஜட்டாயுன்னு வேற நடுவுல சொன்னாங்க. தயவு செய்து உங்க டர்ன் இருந்தா பேசுங்க, இல்ல பேசக்கூடாது. You can hear me? Ashwati. ஓகே, டிசிஆர் 2 பாயிண்ட். ஜட்டாயு சரியான விடை. அதனால ஆனந்த் சார் 2, டிசிஆர் 2, கலாவதி 2, யமுனா மேம் ரீபவுண்ட்ல 1, சுரேஷ் சார் ரீபவுண்ட்ல 1. ஓகே, சரிங்க சார். இப்போ வந்து ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் சார். ஓகே, கேள்வி மாத்திரம் போடுங்க, பதில போடாதீங்க. Bow and arrow. யார் சொல்றா? ஆன்சர் சொல்றீங்க. நான் சொல்லிருப்பேன் இல்லையா? அதுக்குள்ள எதுக்கு அவங்க சொல்லணும்? யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா யாரோ குறுக்க பேசுறாங்க. தயவு செய்து சொல்லக்கூடாது. போல்ட் ஏரோ தான் வெப்பன் ராமாச்சர் இது பண்றது. யாரையும் ராமர் அம்பு விட்டு கொன்னாருன்னு சொல்றாங்க. ஆன்சர் போடுங்க அஸ்வதி. A single arrow from behind a tree. அதாவது ஆன்சர் ரைட். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வில்லு அம்பால கொன்னாருங்கிறது ரைட்டு தான். ஆனா ராமர் எப்படி கொன்னார்னு கேட்டிருந்தாக்க பிஹைண்ட் தி ட்ரீ அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அடுத்த கேள்வி யாருக்கு? சுரேஷ் சார், ஒரிஜினல் கொஸ்டின் ஃபார் யூ. சொல்லுங்க. Why was Sita able to cross the Lakshmana Rekha unharmed? லக்ஷ்மண ரேகையை சீதை தாண்டும் போது ஏன் அவளுக்கு எதுவும் கெடுதல் சம்பவிக்கவில்லை? அதான் லக்ஷ்மண ரேகைய வந்து லக்ஷ்மணரே அவளை அலோ பண்ணிடுவார். பொண்ணு அவளை திட்டின உடனே. இல்ல சரியா சொல்லுங்க. இல்ல சீதை தாண்டி தானே ராவணன் வந்து எடுத்துட்டு போறான். Sita will scold Lakshmana that you are not allowing me to go அப்படின்னு. அந்த ஒரு அதனால லக்ஷ்மணரே அலோ பண்ணிடுவார், நீ போயிட்டு வா அப்படின்றது. அவ்வளவு இல்ல சீதை லக்ஷ்மண ரேகையை தாண்டும் போது லக்ஷ்மணர் அங்க இல்ல. Nobody was allowed entry, but she could go. யாரோ somebody is answering. இது யாருன்னு தெரியல இப்ப பேசினது. வந்தனா, please do not talk out of turn, please. It is okay. சார், இப்போ இந்த क्वेश्चन வந்து பவுன்ஸ் ஆகுது இல்லையா? ஆமா.
சோ நெக்ஸ்ட் அதுல இருக்கிறது வந்து சுரேஷருக்கு அப்புறம் திருவேணி மேம், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? அது நான் நினைக்கிறேன் அந்த ரேக்கை வந்து ஒன் வே தான் அது வந்து தாண்ட முடியாது. இவங்க வந்து உள்ளே வர முடியாது தவிர இவங்க தாண்டி போக முடியும். ஒன் வே நினைக்கிறேன். ஒன் சைடு அது அலௌடுன்னு நினைக்கிறேன். ஒன் பாத். அதனால அவளுக்கு ஒண்ணும் தாண்டி போக முடியாது. யாரா உள்ள வரும்போது தான் கஷ்டப்படுவாங்க. இவ வெளியில போலாம். ஒன் வே, ஒன் பாத். இதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்சர் சரியில்லைன்னா ஆன்சரை போடாதீங்க, அடுத்த ஆளுக்கு ரீபவுண்ட் பண்ணுங்க. ஓகே, வந்தனா மேம். Same. She was allowed to go over the Lakshman Rekha, but nobody was allowed to enter it. திருவேணி மேம் அதேதானே சொன்னாங்க. Hello, can you hear me? Yeah, we are hearing. The Lakshman Rekha was not for her to be harmed when she goes out, but nobody was allowed to enter the Lakshman Rekha. Okay, 1 second ma'am. Sir, Tiruveni ma'am வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வரும் சார். அவங்களுக்கு ஒரு மார்க் ரீபவுண்ட் மார்க்கை கொடுத்தாச்சு. ஆன்சர் போடுங்க. ஆன்சர் போடுங்க. லக்ஷ்மண ரேகைய லக்ஷ்மணன் கிழிச்சப்புறம் என்ன சொல்றான்னா, சீதைய நீ இதை தாண்டி போகாதேன்னு சொன்னான். இஃப் யூ கிராஸ் இட் அப்ப உனக்கு கெடுதல்னு சொல்லல, இதை தாண்டி போகாத வரலாம் உனக்கு சேஃப்டின்னு சொன்னான். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் திருவேணி மேம் உங்களோட क्वेश्चन. Who was Mandodari in her previous life? மண்டோதரியின் பூர்வ ஜென்ம கதை என்ன? யாரு? அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ். மண்டோதரி எல்லாம் ஒரு காலத்துல அப்சரஸா இருந்திருக்கா. Okay, answer given is Apsara. She was a Apsara in Devalokam. Previous life. ஆன்சர் போடுங்க, சரியா தப்பான்னு பார்க்கலாம். A celestial nymph cursed to be born as mortal. Right, previous birth Apsara is right. 2 points. Okay, thank you. So next is Vandana ma'am. Okay. Next question. Which demon disguised himself as the deer that enchanted Sita? சீதாவின் கவனத்தை கவர பொன்மானாக வந்தது யார்? I can't get the name, I'm sorry. Okay. Thank you. Next is Yamuna ma'am. ஆன்சர் தெரியுமா மேம்? யமுனா ஏற்கனவே ஒரு ஆன்சர் ரீபவுண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம அப்படியே ரவுண்ட்ல தான் சார் வரோம். நீங்க சொன்னதனால சொல்லிட்டேன். சாரி மிரிட்டா, இட்ஸ் மாரீச்சன். ரைட், கரெக்ட் ஆன்சர். ஓகே. இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் நான் நினைச்சது இல்ல. என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ரீபவுண்டுக்கு ஒரு சான்ஸ் தான் வரணும். இப்ப யாரு क्वेश्चन? யமுனா மேம் உங்களுடைய டைரக்ட் क्वेश्चन இது. Merita, what was the curse that caused Nala, Sugriva's minister, to be incredibly skilled in cooking? Sugriva's minister. No, I think there is a mistake here. Nala, who is an expert cook, is not from Ramayana. It is from Saga. What is that? Mahabharata. Sugriva's minister over there. Sugriva's minister is not right. The question is wrong. Who revived Lakshmana during the war? இது ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா. Answer please. Answer flash பண்ணுங்க. Lakshmana during the war. Garuda. மேம் தப்பு மேம்.
இல்ல ஹனுமான் by bringing மேம் உங்க பக்கத்துல இருந்தும் சொல்லிட்டே இருக்காங்க. சோ இட்ஸ் டிஸ்குவாலிஃபைடு. தப்பு. நான் சாப்பிட்டேன், உனக்கு வேணுமான்னு கேட்டேன். யாரோ பேசுறது காதுல விழுந்துட்டே இருக்குமா? சைட்ல பாக்குறாங்க. அவங்க ஆஞ்சநேயான்னு ஆன்சர் சொன்னாங்க, ஆனா அதை கருடான்னு மாத்தினது தப்பு. அதுதான் சார் அவங்க மாத்திட்டாங்க. சோ அதனால மார்க் கிடையாது. நம்ம ஆரம்பத்திலே மாத்தி சொன்னா இட்ஸ் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு. மார்க் இல்லை அண்ட் ரீபவுண்ட் இல்ல யாருக்கும். அப்ப நிறைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு சார். நெக்ஸ்ட் क्वेश्चन மாத்தி சொன்னதுனால தான் இப்போ. சோ அட் தி எண்ட் ஆஃப் என்ன எல்லாம் இது ரவுண்ட் 1 ஓவர் சார். ஒன் மோர் ரவுண்ட் போயிடலாம் சார். போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓவரான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் போணும்னு நான் சொல்றேன். 11 क्वेश्चंस தான ஆச்சு. இல்ல சார் ஃபர்ஸ்ட் ரவுண்டே இப்ப நிறைய பேர் இல்ல இல்லையா? சோ இன்னொரு ரவுண்ட் எல்லாரையும் ஒரு क्वेश्चन கேட்டுட்டு வந்துடலாம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த செமி ஃபைனல்ஸா எடுத்துடலாம். ரைட். இப்போ அகைன் ஆனந்த் சார். இப்போ ஆனந்த் சாருக்கு ஸ்கோர் 2 ஆல்ரெடி. ஓகே. he has 2 points to his credit. அவருக்கு இன்னொரு क्वेश्चन போகுது. ஓகே. To pure chastity. What is the significance of the Agni Pariksha? கற்பை நிரூபிக்கிறதுக்காக. To pure. Very good. மிகவும் சரி. To prove chastity. Correct. Thank you sir. Answer போடுங்க கவனி. So next is காஞ்சனா மேம். காஞ்சனா இதுவரையிலும் ஸ்கோர் எடுக்கல, இப்போ எடுக்கிறதுக்கு சான்ஸ். இந்திரஜித்தை கொன்னது யாரு? இந்திரஜித் யாருன்னு தெரியுமோ இல்லையோ? ராவணனுடைய மகனாகிய இந்திரஜித்தை வதை செய்தது, போரில் வென்று கொன்றது யார்? காஞ்சனா. இல்ல லாக்ல இருக்கனா ஹனுமன். ஆன்சர் இல்ல, தப்பு மேம். சோ ஆன்சர் தவறு. ராமன் அது இன்னமே நோ ப்ளீஸ் டோன்ட். ஆன்சர் தப்புன்னா அப்புறம் ரீபவுண்டுக்கு யாருக்கு போகுதுன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே. ராமன் தான். கலா பாலாஜி மேம் ஆன்சர் தெரியுமா? அர்ஜுனா. நோ. அடுத்தது கலாவதி மேம். லக்ஷ்மணா. யாரோ குறுக்க ஆன்சர் சொல்றாங்க, தயவு செய்து குறுக்க பேசாதீங்க. நான் தான் சொன்னேன், லக்ஷ்மணா ஞாபகம் வந்தது இப்பதான். சரி, இட்ஸ் ஓகே, சாரி. ஓகே ஓகே. கலா பாலாஜி மேமே சொல்லிட்டாங்க. சரி, தட் क्वेश्चन lapses. ஓகே. ஏன்னா அவங்க தெரியல சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. ஆமா, தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா மார்க் போட மாட்டீங்க இல்லையா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் இஸ் கலா பாலாஜி மேம். உங்களுக்கு டைரக்ட் क्वेश्चन. What's the question? Why did Vibhishana defect from Lanka? விபீஷணன் ராவணனை விட்டு ஏன் வெளியேறினான் லங்கையை விட்டு? He did not like the behavior of Ravana with Sita. Very good, full mark. Good ma'am, thank you. Next is Kalavadi ma'am. Which goddess was born from the fire of Putra Kameshti Yaga? கேள்வி சரியில்லை. கேள்வி சரியில்லை. Which goddess was born from the sacrificial fire of the Putra Kameshti Yajna? கேள்வியை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். I think there is a mistake in the question. இந்த புத்திர காமேஷ்டி யாகத்திலிருந்து பிறந்த தேவதை யார் அப்படிங்கிறது கேள்வி. I think the question is wrong. சார் நான் நெக்ஸ்ட் क्वेश्चन போடுறேன் சார், அத நீங்க கேக்குறீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन
இதுக்கு ஆன்சர் போடுங்க பார்க்கலாம், என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே. சீதா இல்ல, இல்ல, இட் இஸ் நாட் ரைட். ஜனகர் உழும்போது அந்த ஏர் முனையில கிடைச்ச குழந்தை சீதான்னு சொல்லுவாங்க. புத்திரகாமேட்டி யாகம் ஜனகர் பண்ணல, புத்திரகாமேட்டி யாகம் பண்ணது தசரதன். ஓகே, அதுல யாகத்துல யாக புருஷன்னு தான் சொல்றாங்க. யாக புருஷன் பாயசம் தர்றாங்கிறது கதை. ஓகே, கலாவதி மேம்க்கு क्वेश्चन சார். கலாவதி கேள்வி ஏற்கனவே 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. சம்புகா, ராமன் வதம் செய்த சம்புகன் யார்? நல்லபடியா நான் குஷ் மாஸ்டரா வந்தேன், புழைச்சேன்ப்பா. தமிழ்ல சொல்லுங்க சார். சம்புகன் யார்? ராமனால் கொல்லப்பட்ட சம்புகன் யார்? தெரியவில்லை. நெக்ஸ்ட் பிரபாகரன் சார், உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ரகுபதி சார்? ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம்? சாரி மேம், தெரியலையா? ஓகே. சுரேஷ் சார்? தெரியல சார். திருவேணி மேம்? ஹலோ ஹலோ மேம், ஆன்சர் தெரியுமா? சம்புகாங்கிறது அவருக்கு கீழ் ஜாதின்னு நினைக்கிறேன். அது ஒரு யுகத்துல அப்பெல்லாம் அந்த மாதிரி ராம இருக்கும்போது அவர் கீழ் ஜாதிங்கிறதுனால அதர்மமா ஒரு தரம் ராமர் கில் பண்ணிருக்கார். ஐ திங்க் சம்புகா வாஸ் ஷெட்யூல் ட்ரைப், அந்த மாதிரி கீழ் ஜாதி. கீழ் ஜாதிங்கிறதுனால கில் பண்ணுவாங்களா என்ன? அது இல்ல, அந்த டயத்துல அந்த யுகத்துல அந்த மாதிரி ஆயிருக்கு. அது ராம கில் பண்ணதா சொல்லிக்கிறான். ஓகே, தவறான விடைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. போடுங்க. இவங்க சொல்றது அவ கீழ் ஜாதியை சேர்ந்தவர், அவர் செய்யக்கூடாத ஆஸ்டிரிட்டிஸ் ஆச்சாரங்களை செஞ்சதுனால கொன்னதா. நான் இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை. திஸ் இஸ் நியூஸ் டு மீ. ரைட், ஓகே. சோ திரிவேணி மேம் கெட்ஸ் தேர். உத்தரகாண்டத்துல இருக்கு இந்த விடை. ஓகே, ஓகே, இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, உங்க 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஆகுது. So next is Prabhakaran sir. அவர் கேள்வி போடுங்க. What was the original name of the bridge built to Sri Lanka? Oh no, அது ஒரிஜினல் நேம் இல்ல, சான்ஸ்கிரிட் வேர்டு, அவ்வளவுதான். I think the question is somewhat ambiguous. I'm 25 seconds. சரி, அட்டெம்ப்ட் பண்ணுங்க பார்க்கலாம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். யாருக்கு இந்த கேள்வி? பிரபாகரன் சார். சார் 25 செகண்ட். என்ன சார்? ஓகே, டைம் அவுட். இல்ல, என்ன பதில் சொன்னீங்க சார்? உங்களுக்கு சவுண்ட் கேட்கல சார், சத்தமா பேசுங்க. சேது பாதையா? சேது பாதையா? கரெக்ட், இன்னொரு நேம் இருக்கான் சார். சரி, ஓகே. சார் மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த கேள்வி ஆன்சர் ரைட்டா? என்ன சொல்றீங்க? ஆன்சர் ரைட்டுங்கிறீங்களா? நல சேது.
சார், பாதி பாதி மார்க் தரணும். பாதி மார்க். நல்லா சேர்த்துக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை, இப்படி ஒரு பேர் இருக்குன்ட்டு தெரியல. ஐ டோன்ட் நோ. சோ ராமஸ் அவருக்கு கொடுத்துருங்க சார் மார்க். கொடுத்தாச்சு மார்க், அவ்வளவுதான் 2. ரகுபதி சார் இப்போ நீங்க. தேங்க்யூ. தாடகையை வதம் செய்தது யார்? Who killed தாடகா? லக்ஷ்மணன். தப்பா சார். நெக்ஸ்ட் ரீபவுண்ட் யாருக்கு? ரீபவுண்ட் ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம். ತಪ್ಪ ಇಡದಲ್ಲ ರಾಮನ್ ಉಂಟು. ஆன்சர் கரெக்டா? அப்ப போடுங்க. கரெக்ட் தான். Thank you. So Rajeshri Venkatraman gets a 2 + 2 4 points. 1 மார்க் தான் சார் இப்போ. ஏற்கனவே 2 எடுத்து 1 மார்க். ஆமாம் 2 + 1. சாரி 2 + 1 3 points. ஓகே. இப்போ ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் क्वेश्चन. What was the curse on Ahalya and who redeemed her? என்ன திடீர்னு எல்லா கேள்வியும் சுலபமா வர ஆரம்பிச்சிருச்சு. அகல்யா அந்த பாறையா இருக்கணும்னு அவளோட கர்ஸ். அது ராமர் வந்துதான் முதிக்கும் போதுதான் அவளோட அந்த கர்ஸ் நீங்கும் அப்படின்னு அதுவும். ராமர் பாதங்கள் பட்ட உடனே அவள் திருப்பி அகல்யா ஆயிட்டோம். வெரி குட். 2 + 1 + 2 5 பாயிண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அகல்யா கல்லானாள். கல்லானாள்னு சொல்லணும், பாறை இல்ல கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ராமர் பாறையே சொல்லுவாங்க, அதுக்கு தானே பாறை. ராமர் கர்ஸ் பண்ணது யாருன்னு சொல்றீங்களா மேம்? கர்ஸ் பண்ணது யாரு அந்த நேம் சொல்றீங்களா? கர்ஸ் பண்ணது ஏதோ ஒரு ரிஷி, அவர் பேர் ஞாபகம் எனக்கு. ஆனா கர்ஸ் ஆனா கேள்வி இல்லாத இல்ல, கேள்வி இல்லாத இல்ல அஸ்வதி, கேள்வி இல்லாத இல்ல. நீங்க ஹூ கர்ஸ்டு அகல்யான்னு போட்டிருக்கணும். கர்ஸ் பண்ணவர் கௌதம ரிஷி. சரி ஓகே மேம். ஓகே, உங்களுக்கு லைட் எல்லாம் போட்டு வரீங்களா இல்ல வரீங்களா நீங்க? மார்க் ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. ராஜி வெங்கட்ராமன் லீட்ஸ் வித் 5 பாயிண்ட்ஸ். ஓ थैंक यू. நெக்ஸ்ட் சுரேஷ் சார். சரி அப்ப நம்ம பண்ணலாம், ஆரம்பிக்கலாமா? சரி வாங்க. லட்சுமணனின் அம்மா யார்? சுமத்ரா. Correct. So 2 + 1 + 2 5 points. Very good sir. Next. திருவேணி மேம். Question please. What were the true identities of Rama's sons Lava and Kusha? True identities. What is that question? True identities of Rama's sons. Identities. கேள்வி புரியல. எனக்கு ஓரளவு புரியுது, பட் ஐ டோன்ட் நோ வெதர் தட் இஸ் ட்ரூ. சரி பார்க்கலாம். யாருக்கு இந்த கேள்வி? திருவேணி மேம் சார். திருவேணி மேம். முடிஞ்சிச்சா டைம்? பழைய காலத்துல அவ ரிஷியா இருந்திருக்கா, ஐ திங்க் லவாவும் குஷாவும். ஆனா பேரு சுனந்தனும் என்ன பேரு ஞாபகம் இல்லையா? இல்ல மேம் பாஸ். Vandana ma'am, do you know the answer? No, I don't know. Yamuna ma'am? Ashwini Devadegal. The twins. Ashwini Devadegal. No on Krishna, only on Ramayana. Vandana ma'am, your chances over. Yeah. They were the Lavan incarnation of ஆன்சர் சரின்னா ஆன்சர் போடுங்க. இந்த क्वेश्चनே ஒரு மாதிரி எனக்கு புரியாத क्वेश्चनா இருக்கு.
எனக்கும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு அப்ப எப்படி மார்க் வரும்? இது எனக்கு புதுசா யாருக்குமே இருக்கு. மார்க் கிடையாது. இது புதுசா இருக்கு இந்த கொஸ்டின். அதுதான் அப்படிதான் இருக்கும். குவிஸ்னா தானே நமக்கு தெரியாத சொல்லி கொடுக்கறது தானே குவிஸ். மேம் நீங்க ஆன்சர் கரெக்டா சொன்னீங்க, பட் செகண்ட் டைம் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல, அதனால மார்க் வராது. யாரு? யமுனா மேம். நான் ஆன் பண்ணி அஸ்வினி தேவதைன்னு ட்வின்ஸ் அஸ்வினி தேவதை எல்லாம் சொன்னேன். பாஸ் பண்ணது வந்தனா மேம் கிட்ட இருந்து யமுனா மேம் கிட்ட போச்சு. ஆமா சொன்னாங்க. I gave full answer, madam. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அஸ்வினின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தான் அதை கரெக்டா சொன்னீங்க. அஸ்வினி தேவதை தேவதை ட்வின்ஸ். ஹலோ, அது நகுலன் சகாதேவன் தான் அஸ்வினி தேவதைகள். லவா குச்சா இல்லன்னு நான் படிச்ச வரைக்கும். அவ்வளவுதான். இல்ல அவ்வளவுதான். அது அவங்க ஆன்சர் செகண்ட் டைம் சொல்லிட்டாங்க. செகண்ட் டைம் சொன்னாங்க, பட் மார்க் இல்ல. வந்தனா மேம். எஸ் எஸ் ஆன்சர் போட்டீங்களா? ஆன்சர் ஆமா போட்டீங்கல்ல. ஜெய விஜயன் இல்ல விஷ்ணு கேட் கீப்பர். ஜெய விஜயன் சொல் தெரியல எனக்கு. இது இட் இஸ் நியூஸ் டு மீ. I am not sure. It is not. அதாவது ஏதோ குழந்தை அவ ரெண்டு பேரும் அசுரனா பிறப்பா. அஜய் யாரும் சொல்லல. விஷ்ணு கேட் கீப்பர்ஸ் யாரும் சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन goes to வந்தனா மேம். ஸ்ட்ரைட் क्वेश्चन அவங்களுக்கு. சரி, இதுக்கு என்ன ஸ்கோர்? யாருக்கும் இல்லையா? நோபடி ஸ்கோர். யாருக்கும் இல்ல. ஓகே மேம் வந்தனா மேம், your question. What role did the sage Agastya play? What role is Agastya play in defeating Ravana? Don't know. I don't know. Okay, ma'am. யமுனா மேம். அவர் வந்து ராமருக்கு அந்த சூரிய ஏதோ மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். ஆதித்ய ஹிருதயம் he will tell at that time which is a mantra for victory. ஆன்சர் கரெக்ட்டா? இல்ல அது இல்லாம ஒன்னு இருக்கு, அதுதான் சொல்றேன். அது இல்லாம ஒன்னு இருக்கா மேம்? அது இல்ல வேற ஒன்னு இருக்கு. யாரோ பேசுறாங்க இதுல பேக்ரவுண்ட்ல. மேம் தான் சொல்றாங்க சார். ஆனந்த் சார் உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்? மேடம் நான் ஆன்சர் சொல்லியாச்சு. ஆதித்ய ஹிருதயம். அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. அது இல்லாம இன்னொன்னு இருக்கான். இல்ல அது ஒண்ணுதான் சொன்னார். ஆனந்த் சார் தெரியல மேடம். நான் சொல்லலாமா? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. பிரம்மாஸ்திரத்தை gift பண்ணாரே. பிரம்மாஸ்திரம். சரி ஆன்சர் போடுங்க. ஹனுமான் சாலிஸ். ஹனுமான் சாலிஸ். டிவைன் வெப்பன் அண்ட் கவுன்சில். இல்ல அவங்க சொன்னது ரைட்டு. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணாருன்னு தான் சொல்றது. வேற வெப்பன் கொடுத்ததாக. பிரம்மாஸ்திரம் தான் ஒரு முக்கியமான. பிரம்மாஸ்திரத்தை பிரம்மன் தான் கொடுக்க முடியும். அகஸ்தியர் கொடுக்க முடியாது இல்ல. The context is ஆதித்ய ஹிருதயம் சொன்னா you will get enormous power to win. ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாஹம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அப்படின்னு வருது. எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் ஆதித்ய ஹிருதயம். அதே அகஸ்தியர் ராமருக்கு உபதேசம் செய்தார் அப்படிங்கிறது வரலாறு. Because ரிஷிகள் cannot give weapons. யமுனா மேம் They நான் can only திருவேணி give இது. ஆஃப் மார்க் கொடுங்க. அதாவது 0.5 கொடுங்க. இப்ப டோட்டலா ரவுண்ட் 1ல எல்லாரும் எவ்வளவு மார்க்ஸ்ன்றத சொல்லுங்க சார். யமுனாவுக்கு ஆஃப் மார்க் கொடுக்குறீங்களா? ஆமா, திருவேணி மேம்க்கு ஆஃப் மார்க். ஆஃப் மார்க். ஓகே ரைட். ஆனந்த் சார் 4 2 + 2 4 பாயிண்ட்ஸ். காஞ்சனா நோ ஸ்கோர். கலா பாரதி
is 2 points. Kalavati is also 2 points. Triveni ma'am 4 points. Prabhakaran 2 points. TCR 2 points. Raji Venkatraman and Suresh both top the list with 5 points. Triveni madam 4 points. 4 இப்போ ஒரு half கொடுக்குறீங்க 4.5. அதுதான் ரவுண்டு ஸ்கோர். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். மெம்பர்ஸ் இருக்கிறதுனால இதில் நம்ம யாரையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேணாம், எல்லாருமே அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். இப்போ முன்னாடி ரவுண்ட்ல வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ கீழே ஒய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வருவோம். நான் ஒவ்வொருத்தர் பேர் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா சார்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன்ஸ் ராஜி வெங்கட்ராமன், சுரேஷ் அண்ட் திரிவேணி அப்படி இருக்கு. ஓகே ஓகே சார், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம் மெம்பர்ஸ். இப்போ வந்து ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन கோஸ் டு யமுனா மேம். அது நீலா கொஸ்டின் போடுங்க. ஆன்சர் போட்டிருக்கீங்க. இல்ல சார், அது முன்னாடி ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் சார். happened to Ravana's 10 heads? 26. What happened to Ravana's 10 heads after his death? It got merged into one single soul. Answer. They symbolically merged back into his soul. Yeah, representing the shedding of ego. Very good. Full marks. 2 points. Okay. Next question. Next Vandana ma'am. அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிருக்காங்களா? எப்படி ஒய்க்கு அப்புறம் வி வருது உங்க லிஸ்ட்ல? யமுனாவுக்கு அப்புறம் வந்தனா? நான் கீழ இருந்து வந்துட்டேன் சார். முன்னாடி you are going reversal order. Right. Okay. Vandana ma'am, kindly switch on your video ma'am. Back into soul. But in the studying of it. Vandana ma'am, I'm trying, madam. Okay. Okay. Is it on? Yes ma'am. Question please. Who was the biological father of Karna according to the epic? Suryadeva. Excellent. Thank you ma'am. நானும் மியூட் பண்றேன். Excellent. Next is Triveni ma'am. Question please. What was Bhishma's birth name? அவருடைய நாமகரணம் ஒரிஜினல் பேர் வச்சது என்ன? அவருடைய அசல் பேர் என்ன? பீஷ்மரின் தேவபிரதன். Very good. 2 points. So next is Suresh sir. Suresh, question please. Yeah. What was the vow that earned Bhishma the name Bhishma? What are the vow taken? Bhishma Pratham enna Bhishmarin sabadam yadu? Vow that earned Bhishma the name Bhishma. அவர் அந்த சபதத்தை எடுத்த போது தேவர்கள்லாம் ஆகாஷ்ல இருந்து பீஷ்மான்னு சொன்னாங்க அப்படின்னு மகாபாரதத்துல வருது. What was the word? That earned Bhishma the name. பண்ணிட்டே இருக்கும். 25 seconds முடிஞ்சா? 25 seconds. Okay sir. Time over sir. Thank you sir. So Rajeshwari ma'am, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? Pass madam. Raghupati sir. Prabhakaran sir. Kalavati ma'am. Can I answer?
தெரியல மேடம். 1 minute ma'am, 1 minute, 1 minute. Kala Balaji ma'am. Sorry, I don't know. Pass. Kanchana ma'am. Pass. Anand sir. இது வந்து விடாமுயற்சியா அவர் நான் இல்ல Sir, இல்ல. விடாமுயற்சி So இல்ல இல்ல இது இதை நான் இன்னொரு தடவை ரவுண்டு வர முடியாது. பீஷ்மர் என்ன பிரதிஜை பண்ணாரு யோசிங்கன்னா எல்லாரும் சொல்லியிருக்கலாம். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். அதாவது அந்த 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 மீனவனுடைய அப்பா வந்து மீனவ பெண்ணுடைய அப்பா வந்து நீ வேணா அப்பா எனக்கு ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லலாம், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் உனக்கு பையன் பிறந்தா அவன் உரிமை கேட்பான்னு சொல்லும்போது நான் என் வாழ்நாளில் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லை அப்படின்னு பீஷ்மர் பிரதிஜை எடுக்கிறாரு. அப்பதான் பீஷ்மான் தேவர்கள்லாம் அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய சபதமா இருந்திருக்கும் போது இப்ப நாம் क्वेश्चन आंसर அதுக்கு his terrible vow of celibacy and renunciation of throne. கேக்கல அந்த क्वेश्चனுக்கு ஆன்சர். இல்ல மேம் இத ரீபவுண்ட் ஆயிட்டு வரதுனால அங்க மேலயோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே. So next direct question to Rajeshwari Venkatraman ma'am. Who taught Arjuna the use of Brahmastra? அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் கொடுத்தது யார்? கிருஷ்ணர். யாரு? கிருஷ்ணா. ராங். Okay. Can I answer? 1 minute. No. Ma'am, 1 minute. Only Yamuna when you ma'am. are called. Yamuna ma'am. Vandana ma'am. இந்திரன். Indra. Correct. Indra correct. எனக்கு இந்த யார்? மைக் டக்குன்னு ஆன் ஆக தப்பு மேம், தப்பு. சாரி தப்பு. திருவேணி மேம். ஹலோ துரோணாச்சாரியார். கரெக்ட்டா? கூட ஆன்சர் பண்ணுங்க. துரோணா இருக்கு. கரெக்ட். இதுல தப்பு இது மிஸ்டேக் இருக்கு. சிவன் கொடுத்தது பாசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அல்ல. தட் இஸ் கால்டு பாசுபதாஸ்திர. சிவாஸ் கிராதா அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, கிராதார்ஜுனியம் அப்படின்னு காளிதாசனுடைய காவியம் கூட இருக்கு. சிவன் கொடுத்தது பிரம்மாஸ்திரம் அல்ல, பாசுபதாஸ்திரம். So this question lapses. Nobody gets this. நகர முடியாது எனக்கு. இங்க கொஞ்சம் சக்கரையும் போட்டு வச்சேன்னா ஹலோ நான் தான் துரோணாச்சாரியார் சொன்னேனே. Thought to use it. இல்ல துரோணாச்சாரியார் சொல்ல முடியாது. துரோணாச்சாரியார் பிரம்மாஸ்திரம் எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன துரோணாச்சாரியார் எல்லாருக்கும் கொடுத்திருப்பாரு. அப்படி பார்த்தா இந்த தேவாஸ்திரங்கள் வந்து தேவர்கள் தான் கொடுக்க முடியும். எடுத்துட்டு வரானா? ஹலோ அவ குடுக்கல, யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தார் சார். எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி கொடுத்தார். எப்படி யூஸ் பண்றதுன்னு இல்ல, அப்படி சொல்லி கொடுத்தா அப்புறம் பிரம்மாஸ்திரமே கொடுத்த மாதிரி தான் அர்த்தம். பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் இதெல்லாம் வந்து அந்தந்த தேவதைகள் கொடுத்தாதான் உண்டு. அதுதான் பிரம்மாஸ்திரம். பிரம்மர் கொடுத்தா பிரம்மாஸ்திரம், சிவன் கொடுத்தா பாசுபதாஸ்திரம். क्वेश्चन எப்படி இருக்கு பாருங்க சார். பிரம்மாஸ்திரம் யார் கொடுத்தாருன்னு தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். துரோணான்னு இருக்கு இல்லையா, அவர் சொன்னது. நான் துரோணாச்சாரியம் சொன்னேன். துரோணர் பிரம்மாஸ்திரம் கொடுக்கவில்லை. மேம் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரே நிமிஷம். கிருஷ்ணவேணி மேம் சொல்றாங்க. சொல்லுங்க கிருஷ்ணவேணி மேம். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன திருவேணி மேம் சொன்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க ஒரு பாயிண்ட் சார். 2 பாயிண்ட் இது வரைக்கும் தரவே மாட்டேங்கிறீங்க மனசால. டைரக்ட் क्वेश्चन இல்ல திருவேணி மேம் 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க ஏற்கனவே. நீங்க தான் 5 பாயிண்ட்ல லீடிங்ல இருக்கீங்க. இப்போ 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ 1 பாயிண்ட் சார். 1 பாயிண்ட் சார். இப்போ 1 பாயிண்ட். ரகுபதி சார் சொல்லுங்க. இதுவே தானே ஆன்சர் ரைட். உங்க क्वेश्चन சார். Why could Abhimanyu only enter but not exit Chakravyuha?
சக்கர வியூகத்தினுள் அபிமன்யுவால் போக முடியும், ஆனால் வெளிவர முடியாது, ஏன்? I think Chakravyuga, அது இப்போ எதுவும் இதுக்கு கர்ஸு தான். யூ கேன் என்டர், cannot கம் அவுட் ஆஃப் சக்கரயுகா. அந்த இது போட்டுடுறாங்க, சக்கரயுகா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணதுனால இல்ல வியூகத்துக்கு என்ட்ரி எக்ஸிட்னு கேட் கிடையாது. அதுக்குள்ள ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் பிரபாகரன் சார் தெரியுங்களா? அவர் வந்து கர்ப்பத்துல இருக்கும்போது அத பத்தி பேசினதுனால அவருக்கு தெரியும். உள்ள போறது ஏன் வெளிய வர தெரியல. Why he could not come out? Why he could not exit அப்படிங்கற Somebody is discussing in the background. Please do not discuss the question. If you want to discuss, mute your mic and discuss. Okay? Mute பண்ணிக்கோங்க, நிறைய பேசிக்கோங்க. ஆனா மைக் ஆன் பண்ணி வச்சிட்டு பின்னாடி பேசாதீங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் கலாவதி மேம் ஆன்சர் தெரியுங்களா? தெரியல மேடம். கலாபாலாஜி மேம் குழந்தை சொல்லும்போது சொல்லி கொடுக்கும்போது என்ட்ரியும் போது the mother was awake. When they started teaching the exit this thing, she slept off, so the child could not hear. ஓகே ஆன்சர் ரிவீல் பண்ணுங்க. சோ மேம்க்கு வந்து கலாபாலாஜி மேம்க்கு வந்து 1 பாயிண்ட் சார். அவங்க சொன்னதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. மதர் ஃபெல் asleep இல்ல, தி சைல்டு ஃபெல் asleep in the womb. Oh yeah, okay. Up to you. Okay, நான் படிச்ச வரைக்கும் மதர் தான் எனக்கு ஞாபகம். ஓகே மேம். So next question goes to Prabhakaran. So next question goes to Prabhakaran sir. இல்ல கர்ப்பத்துல இருக்கும்போது கேட்டான்னு சொன்னதுக்கு கிடையாதா? இல்ல சார், அதுல எக்ஸிட் கேட்டிருக்காங்க சார். எக்ஸிட் சொல்லல. இது உங்க டைரக்ட் क्वेश्चन சார். சக்கரை அட்ஜஸ்ட்மென்ட் போட்டுடேன். சரி வை. இங்க சக்கரை. What curse caused Gandhari's 100 children to be born from clay pots? காந்தாரியின் 100 பிள்ளைகளும் ஒரு பானை, ஒரு கலசத்தை, ஒரு என்ன சொல்லுவோம், அத கலசம்னு சொல்லுவோமா, கலசம், அதிலிருந்து பிறக்க வேண்டும் என்று வர காரணம் என்ன? தெரியவில்லை. யார்? பிரபாகரன் சார் சொல்லணும். அதான் தெரியல சார். ஓகே கலாவதி மேம். அவங்க கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு, அத வந்து பானையில எடுத்து வச்சாங்க. இல்ல மேம். யமுனா மேம். அதாவது அவங்க குந்தி வந்து தனக்கு முன்னால பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கிறதுனால ஆவேசப்பட்டாங்க. அதனால she was cursed. சோ அவ கர்ப்பம் கலைஞ்சதும் அத இல்ல மேம். வந்தனா மேம் clay potsல எடுத்து வைப்பாங்க. மேம் வந்தனா மேம், do you know the answer? Pass. Okay. திருவேணி மேம். சுரேஷ் சார். தெரியல. பாஸ். ராஜேஸ்வரி மேம். ரகுபதி சார். அந்த 100 ஆணு பிறகு 101 தான் இவர் பிறக்கணும் அப்படின்ற அந்த இது இருந்தது. பார்ட்ஸ்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன், பட் நாட் கிளியர். ஆனந்த் சார். தெரியல மேடம். யாருக்குமே தெரியல சார். உலக்கை எடுத்து வயித்துல குத்திக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஹலோ ஹலோ அப்ப காந்தாரி வந்து ரொம்ப வருஷமா கேரிங் ஆயிடுப்பா, குழந்தையே வெளியில வராது. மேம் இப்போ வந்து ஆன்சர் நாங்க ரிவீல் பண்றோம், ஏன்னா நேம் நாங்க கால் பண்ணும்போது ஆன்சர் பண்ணல. சோ இது யாருக்கும் மார்க் கிடையாது. என்ன கூப்பிடல மேம். திருவேணி மேம் நான் தான் மேம் சொன்னேன். என்ன கூப்பிடும் போது இன்னொருத்தர் பேசிடுறா, அப்ப நான் எப்படி இன்னொருத்தர் வந்து இல்ல அப்ப யாரும் பேசல. சரி, யாராவது பேசினாலும் கஷ்டமா இருக்கு. ஓகே.
சோ இதுதான் ஆன்சர். long period 18 monthsக்கு மேல அவ பிரெக்னன்ட்டாவே இருந்ததுனால இந்த சார் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? क्वेश्चन ப்ரிப்பேர் क्वेश्चन இப்ப போடாதீங்க இருங்க. கலாவதி மேம் இப்போ உங்க டைரக்ட் क्वेश्चन. Who was the real father of Drishtadyumna and Draupadi? யாரோ பேக்ரவுண்ட்ல மறுபடி பேச்சு கேக்குது. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிட்டா யாரும் காதில் போட்டுக் கொள்வதில்லை. திருஷ்டத்யும்னனுக்கும் திரௌபதிக்கும் அசல் அப்பா யார்? ಅರ್ಥ ಹೌದು. மேம் டைம் பாருங்க. ஞாபகம் வர சார் மாட்டேங்குது. டைம் முடிஞ்சிருச்சு சார். டைம் அவுட். சார் நான் சொல்ல வேண்டாமா? மேம் சொல்லும்போது பண்ணுங்க மேம். உங்களை கால் பண்ணும்போது சொல்லணும் நீங்க. ஓகே. Kala Balaji ma'am, do you know the answer? No. Sorry. Kanchana ma'am? No. And Anand sir? No, madam. Yamuna ma'am? Agni. Real father, Agni. Correct. Sir, answer. சரியா சொல்லுங்க. Sir, அது சரியா சொல்லுங்க ma'am. சொன்னது கரெக்ட். மேம் ஃபுல் நேம் தெரியலையா? சரி ஓகே சார். அவங்களுக்கு யமுனா மேம்க்கு அதாவது 0.55 கொடுங்க. அது வந்து அக்னியில இருந்து வந்தோம். பண்ணுங்க. உள்ள ஆன்சர் ரிவீல் பண்ணுங்க. யமுனாக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறீங்களா? 0.5 சார். 1 மார்க் இல்ல. அதுலயும் பாதி. ஓகே. அது எடுத்துருங்க அங்க இருந்து. அது எடுத்துட்டு போடுங்க. They emerged from a sacrificial fire performed by king. ஓகே 1 மார்க் கொடுத்துருங்க சார். 1 மார்க். கரெக்ட் ஆன்சரும் சொல்லிருக்கேனே. 1 மார்க் கொடுத்துருங்க சார். எப்ப பார்த்தாலும் 0.5 னா என்ன அர்த்தம்? உங்கள் பாயிண்டை உங்கள் ஃபைட் ஃபார் யுவர் ஃபுல் பாயிண்ட்ஸ். ஓகே. கலா பாலாஜி மேம் டைரக்ட் क्वेश्चन. இல்ல அது எடுத்துட்டு போயிடு சொல்றேன். எடுத்துட்டு போயிடு. பின்னாடி Who killed Dronacharya? இல்ல இது இறகுதான் விஷயம். மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. துரோணாச்சாரியரை கொன்றது யார்? தெரியலையா மேம்? ஓகே. காஞ்சனா மேம். Who? Hello? ஆன்சர் தெரியுமா மேம்? ஆனந்த் சார். Bhima. Whom did you ask? ஆனந்த் சார். ஆனந்த் சார். Bhima. Bhiman. ஆன்சர் இல்ல சார். சரியில்லை. நெக்ஸ்ட் இஸ் சுரேஷ் சார். ராஜேஸ்வரி வெங்கட்ராமன் மேம். ரகுபதி சார். என்னாச்சு? பிரபாகரன் சார். திருதராஷ்டிரனா? அநியாயமா சொல்லிட்டீங்க. சரியில்லை. பாவம் திருதராஷ்டிரன். கலாவதி மேம். அர்ஜுனன். தப்பு மேம். யமுனா மேம். நகுலன். இல்ல. வந்தனா மேம். Yudhishthira? No. Okay. திருவேணி மேம். திருஷ்டத்யும்னன். அப்பாடா. 1 மார்க். கரெக்ட். 1 மார்க். அதாவது இந்த துரோணரை கொல்றதுக்கு ஒரு பிள்ளையும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணும் வேணும் அப்படின்னு இந்த பாஞ்சால ராஜா அவன் பேர் என்ன, அவன் வந்து வரம் வாங்குறான். அந்த வரத்தினால திருஷ்டத்யும்னன் பையனாகவும் திரௌபதி வந்து பொண்ணாகவும் பிறக்கிறாங்க. திரௌபதியை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இது திருஷ்டத்யும்னன் துரோணரை கொல்றான் அப்படிங்கிறது கதை. இது எல்லாருக்கும் மறந்த நினைவில்லைங்கிறது ஒரு ஆச்சரியம். ஓகே. ஓகே. சோ இது யார் ஆன்சர் பண்ணாங்க? திருவேணி மேம் சார். 1 பாயிண்ட். வெரி குட். 1 பாயிண்ட்.
திரிவேணி மேம் எக்கச்சக்கமான பாயிண்ட் வாங்குறாங்க. காஞ்சனா மேம் உங்க டைரக்ட் क्वेश्चन. எனக்கு வருதா? Which Yadava did not die in the Mausala Parva's fratricidal war? தமிழ்ல சொல்லுங்க. தெரியாத क्वेश्चन கேக்குறீங்க. தமிழ்ல சொல்லுங்க. எனக்கும் தெரியாத क्वेश्चन தான், தப்பு தப்பா படிக்கிறேன். மௌசல பர்வத்தில் எந்த யாதவர் உயிரை விடவில்லை, செத்து போகலை? பாஸ். யோசிக்கவே தெரியல. எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி, ஏதாவது ஃபெயில் பண்ண வேண்டாமா? எனக்கு தெரிஞ்ச क्वेश्चन கேட்கணும். ஓகே ஆனந்த் சார். தெரிஞ்சுக்க வந்தேன். தேங்க் யூ. ஆனந்த் சார். தெரியல மேடம். கலா பாலாஜி மேம். நோ. கலாவதி மேம். தெரியல மேடம். பிரபாகர் சார். ரகுபதி சார். ராஜேஸ்வரி மேம். சுரேஷ் சார். வந்தனா மேம். It's Krishna. Krishna's name was Yadav. Krishna. Okay. Krishna. Answer wrong. Wrong answer, ma'am. Wrong answer. Okay. Yamuna ma'am. Oh. Yamuna ma'am. So answer flash பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். I think done the full round. நான் சொல்லலையே. யாதவாங்கிறதே கிருஷ்ணர் தான். அந்த குலம் அவரோட குலத்துல வந்ததுல அவரோட ஒரே ஒருத்தர் மட்டும் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், கிராண்ட் சைல்டு. அவங்க பேரு மேம். பேரு அதுதானே வேணும். அதான். ஓகே மேம், டைம் அவுட். சோ இந்த இதுக்கு யாருக்கும் மார்க் கிடையாது. ஆன்சர் ரிவீல் பண்ணுங்க. வஜ்ரா grandson of Krishna. வஜ்ரன். ஓகே, ஃபைனல் லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி குவிஸ். ஆனந்த் சார். இருங்க. ஹலோ, கொஞ்சம் மார்க் கொடுங்க. இல்ல மேம், நிறைய கொஞ்சம் வாங்கியாச்சு. குடுப்பா, நான் கிராண்ட் சன் சொன்னேனே. பேர் சொல்லணும் மேம். ஓகே, பேர் சொல்லணுமே. கூனு கேட்டா உங்க அப்பாவை சொன்னா எப்படி? உங்க தாத்தாவை சொல்லுங்க. நான்டி கிருஷ்ணா சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, டைரக்ட் क्वेश्चन goes to ஆனந்த் சார். Why was Krishna cursed by Gandhari? Why? காந்தாரி ஏன் கிருஷ்ணரை சபித்தாள்? தெரியல சார். பாஸ். ஓகே, காஞ்சனா மேம். கலா பாலாஜி மேம். எல்லா பரீட்சையிலும் பாஸ். I think because of the மேம் ஒரு நிமிஷம் இருங்க மேம். காஞ்சனா மேம். கலா பாலாஜி மேம் ஆன்சர் சொல்லுங்க. I think it's because of the Kurukshetra war killing the 100 sons. அப்படியா? கரெக்டான வேர்ட்ஸ் மேம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் கரெக்ட். கொஞ்சம் வேர்ட்ஸ் கரெக்ட் பண்ணுங்க. நீ கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அது ரிஃபைன் பண்ணி சொல்லுங்க. Refine இதுக்கு 100 sons Kurukshetra war and he did not save any of them. He could have prevented it, but he did not do it. Okay. That is what. 1 mark sir. Okay. யாருக்கு? கலா பாலாஜி மேம். So thank you so much. இப்போ again சார் வந்து மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. டை வந்தா மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபைனல் பண்ணிடலாம் சார். ஒரு செகண்ட், நான் கொஞ்சம் பின்னாடி பழைய கணக்கை பார்த்து சொல்றேன். டாப் 3ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ராஜீவ் வெங்கட்ராமன், சுரேஷ், திரிவேணி 3 பேரும் 5, 5, 4.5 இருந்தாங்க. 5, 5, 4.5. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க்ஸ். இப்போ 5 இந்த இதில் யாருமே வாங்கலை. அதனால இவங்களுடைய மார்க் இதில் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா
Yamuna has taken 3 marks, 2 plus 1, 3 marks. Vandana, 2 marks. Triveni ma'am, 4 marks. Suresh, no score. Rajiv Venkatraman, no score. TCR, no score. Kala Bharati, 1 mark. Kala Bharati, 2 marks. Sorry, தப்பா போட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தி கிளியர் வின்னர்ஸ் as usual is யார் 5. Suresh sir and Rajiv Venkatraman top the list with 5 marks each. Oh, sorry, அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மார்க் இல்லை, செகண்ட் ரவுண்டு சேர்க்கணுமே. 3 3 2 5 3 4 அவ்வளோதான். தட் ஒரிஜினல் பொசிஷன் ஹோல்ட்ஸ், அது பீட் ஆகலை பாக்கி எல்லாரும் எடுத்த மார்க்கில். ஸோ கிளியர் வின்னர் is Triveni, who has scored 4 marks in the second round, and so total score is 8.5. First prize to Triveni ma'am, a big claps. Okay, congratulations. And tie for the second place is Rajiv Venkatraman and Suresh, each with 5 marks. அவ்வளோதான். ஸோ தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் யாருங்கிறதுக்கு போனால் இவங்க 2 பேருக்கும் ஒரு குவிஸ் வைக்கலாம். வேண்டாம், டைலியே இருக்கட்டும்ங்கிறீங்களா? கை கட்டி வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் கை கட்டி பின் செல்பவர். Third place. Very good. அவ்வளோதானா? Both of you, third place. Yeah. Yes, congrats to Triveni ma'am for topping the list, and Rajiv Venkatraman and Anand sir coming up with the second place. Second place is shared by both of them. Congratulations. Happy. Next quiz we will do it more scientifically. Okay. Third place, sir. Oh, third place. Ah. Oh, 5 க்கு கீழே யாருன்னு பார்த்தா third place is goes to 1 plus 2, 1 plus 2, 3, 3 plus 1. Yamuna ma'am with 3. Sir, Kala Balaji ma'am. Anand sir 4. Anand sir 4. Kala Balaji ma'am 4 இருக்காங்க sir. இல்ல ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க சார். ஓ சாரி, ரைட். இருங்க வரேன், கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு மார்க் போட மறந்துட்டேன் நான். யா கொஞ்சம் இருங்கோ. லெட் மீ சி. Yamuna ma'am 3 in second round and 2.5 in the first round. So 5.5 ஆகுது. ஓகேயா? அப்புறம் கலாபாரதி 2 plus 2 4 தான் ஆகுது. பாலாஜி இல்லை, கலாபா சாரி கலாபாரதி 2 plus 2 4 points. கலாபாரதி, ஓ பேர் 2 தடவை எழுதிட்டேன். பாலாஜி சார். TCR 2 எல்லாம் 2 தான், ஒன்றும் இல்லை. ஸோ தேர்ட் பிளேஸ், சாரி, நவ் the second place is for Yamuna with 5.5 marks. Third place is now shared by 2 people, as I told you, Rajiv Venkatraman and Suresh. 8.5, 8.5, 5.5 and 5 is scored by 2 people, and they tie for the third place. சார், அது நடுவுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுனதுனால திருப்பி ஒரு முறை எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு, செகண்ட் பிரைஸ் யாரு, தேர்ட் பிரைஸ் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிரைஸ் Triveni ma'am, first prize with 8.5 points. Second place Yamuna with 5.5 points. Third place is Rajiv Venkatraman and Suresh, 5 points each.
ஓகே, தேங்க்யூ. பியூட்டிஃபுல் குவிஸ். சில கேள்விகள்லாம் கொஞ்சம் நெருடலா இருந்தாலும் அதுக்கு உண்டான விடைகள்லாம் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் மகாபாரதத்தை பற்றி, ராமாயணத்தை பத்தி நமக்கு ஒரு இன்சைட் வரணும் அப்படிங்கிறது தான். தட் ஷுட் பி தி பர்பஸ் ஆஃப் தி குவிஸ். அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு குவிஸ் காம்படிஷன். ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு நான் வந்து இது நடத்தாம நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாக்க எனக்கு அநேகமா 3 மார்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கேஜுவராமன் சார். Thank you for making me the judge. So I escaped unhurt. Thank you, Raman You are sir. great, sir. Thank you, sir. Thank you. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப The questions well prepared. Very good. Thank you. குட். நல்ல ஐடியா. நல்லா இருந்தது. குட் ஈவினிங் எல்லாருக்கும். கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். So next time குவிஸுக்கு ஹிக்கப்ஸ் இல்லாம சரியா பண்ணணும் நாம. அவ்வளவுதான். Next time I will not be the judge. I would like to participate. பண்ணாங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ராமன் சார் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. அதெல்லாம் சும்மா. இன்னைக்கு நான் வந்திருந்தா 4 மார்க் தான் வரும். Unopposed leading. சார் நெக்ஸ்ட் டைம் ஒரு அந்தாக்ஷரி பண்ணுவோம் சார். குட் ஈவினிங். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஸ்போர்ட்டிவாவும் எடுத்துக்கிட்டீங்க. சோ thank you so much. And also special thanks to எக்னராமன் சார். அவங்க எங்களை நிறைய கைட் பண்ணாங்க. இந்த மார்க் ஃபாலோ பண்றது ஒரு ஈஸி கிடையாது. சோ thank you சார். உங்க எல்லா சப்போர்ட்டுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நிறைய இந்த மாதிரி வைக்கலாம். வின் பண்றோம்ங்கறத மீறி நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம எல்லாரும் ஜாலியா இதை என்ஜாய் பண்ணலாம். சோ thank you so much. Thank you. எல்லாரும் இ சர்டிபிகேட்டுக்கு அனுப்புவாங்க அஸ்வதி. Thank you மெரிட்டா. நல்லா ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அதாவது நிறைய கத்துக்க முடிஞ்சது. ஆமா ஒரு சேஞ்ச், ஜஸ்ட் a change of routine. அதனால நல்லா இருந்தது. இட்ஸ் a departure from our known stuff. That is the thing. நல்லா நடத்துனீங்க மெரிட்டா ஜோசப். ஹெட் நல்ல क्वेश्चंस எல்லாம் இது பண்ணீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாங்க. நீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க ரொம்ப சாஃப்ட்ன்றதுக்காக யாரும் கண்ட்ரோல் ஆகல. நெக்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும். குறுக்க பேசக்கூடாதுன்னு நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ் மெரிட்டா ஜோசப். கெட்டிக்காரங்க ஆடியன்ஸா இருந்து தப்பிச்சிடுறாங்க. மெரிட்டா இது क्वेश्चंस இது பண்றதுல அவ்வளவு இது நல்லா அழகா பண்ணி அவரும் கரெக்ட்டா வெரி குட். ரொம்ப சூப்பர். ரொம்ப நன்றி. thank you for participating. thank you மெரிட்டா. thank you bye. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் நல்லா கத்துட்டு படிச்சிட்டு வரலாம். மெரிட்டாக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் எல்லாரும். மேரி கிறிஸ்மஸ். பை பை. மெரிட்டாக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து எல்லாரும் சொல்லிடலாம். ஹாப்பி நியூ இயர். Happy New Year. Merry Christmas. Merry Christmas. Happy New Year. Thank you. Happy New Year. எல்லாருக்கும் தேங்க்யூ. நேரு சார் எல்லாருமே